நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. பல வருட காதல் வாழ்க்கைக்கு பிறகு இப்போ சமீபத்தில் 2 பேருமே பிரிய போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. முதல்ல ரவி மோகன் அவர் தான் அறிவிச்சிருந்தாரு, ஆர்த்தி என்னால் பிரிய முடியாது, நான் விவகாரத்தை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணமாக பாடகி கெனிஷாவுடனான நெருக்கம் தான் ரவி மோகனுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. அதை உறுதிப்படுத்துகிற வகையில் சமீபத்தில் ஒரு திருமணத்தில் அவர் கெனிஷா அவங்களோட ஜோடியாகவே கலந்துக்கிட்டு அவங்களுடனான உறவு உறுதிப்படுத்திட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்தடுத்து வெளியிட்ட அறிக்கைகளில் ஆர்த்தி இதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கவே போகிறதில்ல, விவாகரத்து உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆர்த்தியும் அதுக்கு கிட்டத்தட்ட சம்மதிச்ச மாதிரி எனக்கு மாதம் 40 லட்சம் ரூபாய் நீங்கள் ஜீவனாம்சமாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற நிலையில் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி அறிக்கைகள் அடுத்தடுத்து வெளியிட்டு இருந்தாங்க. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி அறிக்கை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கண்டிச்சிருந்தது. அதுக்கப்புறமா அறிக்கை வெளியிடுறதை நிறுத்தி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் பாடகி கெனிஷா என்னை பற்றி அவதூறு பதிவுகளை 48 மணி நேரத்தில் நீக்காவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இந்த நிலையில் தன்னை பற்றி சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ள அவதூறு கருத்துக்களை 24 மணி நேரத்தில் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனைவி ஆர்த்தி மற்றும் மாமியார் சுஜாதா விஜயகுமார் ஆகியோருக்கு ரவிமோகன் தனது வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடிகர் ரவிமோகன் திருமண சர்ச்சை தொடர்பான அனைத்து அவதூறு செய்திகளையும் 24 மணி நேரத்தில் நீக்க வேண்டும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளம், டெலிகிராம், வாட்ஸ்அப் என அனைத்து தளங்களுக்கும் இது பொருந்தும். அப்படி குறிப்பிட்ட காலத்துக்குள் அந்த பதிவுகள் நீக்கப்படவில்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக அவர் குறிப்பிட்டிருக்காரு.